ஹாய் ஆல், இது விலாக்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் திருவிழா. நான் ஊருக்கு வந்திருக்கேன். இது எங்கள் ஊரோட தெரு. சரி வாங்க, அப்படி என்ன திருவிழான்னு நான் சொல்கிறேன். எங்கள் ஊரில் தெப்பல் திருவிழா. இந்த குளம் வந்து எங்கள் வீட்டு பின்னாடி தான் இருக்குது. வாங்க எங்கள் வீட்டுக்கு பின்னாடி எவ்வே போகலாம். அதுக்கு எங்கள் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு எலுமிச்சப்பழ மரம், ஒரு முருங்கை மரம், அப்புறம் ஒரு 4 தென்னை மரம் மட்டும் தான் வச்சுருக்கோம். அப்படியே பின்னாடி வழியாக போனீங்க, என் கார் அங்கே நிறுத்தி வச்சுருக்கேன். ஏன்னா முன்னாடி வழியாக சாமி ஊர்வலம் வருங்கிறதுனால பின்னாடி நிறுத்தி. எங்க வீட்டு பின்னாடி இருக்க இந்த குளத்துல தான் நைட்டு சாமி வந்து 3 தடவை சுத்தி வரும் தண்ணியில. நைட்டு வீடியோ நான் காமிக்கிறேன் எப்படி வருவாங்கன்ட்டு. இந்த தண்ணியில பாருங்க வாத்து மேய்ஞ்சிட்டு இருக்கிறது நல்லா இருக்குல்ல. இந்த திருவிழா வந்து தெப்பல் திருவிழா. மாசி மாசத்துல வர பௌர்ணமியில இந்த திருவிழா நடக்கும். அந்த கோயில் வந்து பொன்னியம்மன் கோயில் எங்க ஊரோட என்ட்ரன்ஸ்ல இருக்கும். அதோட இன்னொரு வியூ நான் காமிக்கிறேன். தூரத்துல பாத்தீங்கன்னா கடை திருவிழாக்காக கடைகள்லாம் போட ஆரம்பிச்சாங்க. இதான் அந்த பொன்னியம்மன் கோயில். இந்த பந்தல் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு தெருக்கூத்து ஆடுறதுக்காக போட்டிருக்காங்க. அப்புறம் வெளியூர்ல இருந்து கடையெல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நைட்டுக்குள்ள இதை ஓபன் பண்ணிடுவாங்க. நைட்டு எப்படி இருந்ததுன்னு நான் காமிக்கிறேன். சாயந்தரம் ஆனதும் நாங்க தெருவுல கோலம்லாம் போட்டுட்டு திரும்ப போயிட்டு லைட் வெளிச்சத்துல கோலம் எப்படி இருக்குன்னு பாக்கலான்னு போனோம். எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல் கோலமும் நல்லா பிரகாசமான லைட் சீரியல் செட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வருஷம் இப்படிதான் வந்து சூப்பரா பண்ணுவாங்க. அப்படியே கோயில் கிளம்பி போகணும். சாமி உற்சவம் கிளம்புறதுக்கு முன்னாடி பொங்கல், அப்புறம் வந்து மாவிளக்கு இதெல்லாம் படையல் போட்டுட்டு வருவோம் நாங்க. அப்புறம் கோயில்ல வந்து இன்னைக்கு பிரசாதமா சுண்டல் கொடுத்தாங்க. சரி சுண்டல் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே சொந்தக்காரங்க எல்லாரையும் மீட் பண்ணி பேசிட்டு இருந்தோம் ஜாலியா. ஏன்னா இந்த திருவிழா வந்து எங்க ஊரோட ரொம்ப ஸ்பெஷல். முடிஞ்ச வரல எல்லாருமே இந்த திருவிழாவுக்கு நாங்க வருவோம். ஸோ சொந்தக்காரங்களாம் இதுலதான் நாங்க பார்க்க முடியும். ஒருத்தரை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த இந்த தெப்பல்ல தான் வந்து சாமி வந்து ஊர்வலம் வரும். நான் சிஸ்டர்ஸ் கூட சேர்ந்து அப்படியே கடத்தெருவெல்லாம் சுத்தி பார்க்க வந்துட்டோம். இந்த திருவிழாக்காக வெளியூர்ல இருந்து வந்து நிறைய கடைங்க போட்டிருந்தாங்க. இந்த கடையெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். ஏன்னா வாங்குறோமோ இல்லையோ தங்கச்சிங்க கூட எல்லாம் சேர்ந்து இந்த கடையெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். இது வந்து கொஞ்சம் ரொம்ப நாஸ்டாலஜியாவா இருந்தது. ஏன்னா சின்ன வயசுல எங்க தாத்தா கூட, எங்க அப்பா கூட, எங்க அம்மா கூட எல்லாம் வந்து கைப்பிடிச்சிட்டு நடந்து வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய பிள்ளையானதும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து இந்த கடையெல்லாம் சுத்தி பார்த்தது. அப்படி ரொம்ப நாஸ்டாலஜியாவா இருந்தது. உங்களுக்கு உங்க ஊர் திருவிழா எப்படி இருக்கும்? உங்களோட நாஸ்டாலஜிக் மெமரிஸ் என்னன்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. கூத்துக்காக வந்து ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பெரியவங்க எல்லாம் வந்து இடம் பிடிச்சி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து உள்ள வந்து சாமி வந்து ஊர்வலம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வீட்டுக்கிட்ட ஊர்வலம் வந்துச்சு. தீப ஆராதனை எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வேண்டுதல் இருக்கவங்கலாம் தேங்காய் உடைச்சாங்க. 108 தேங்காய், செதறு தேங்காய் உடைச்சாங்க. இதெல்லாம் அப்படி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து சாமி ஊர்வலம் முடிஞ்சு குளத்துக்கிட்ட வர ஆரம்பிச்சுட்டு, இங்கே குளத்துக்கு சாமி வர ஆரம்பிச்சதுமே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பட்டாசு வெடிப்பாங்க. அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். வேற ஃபார்மேட்ல அவுட்டு, அதுக்கப்புறம் வெடி, புஸ்வானம் அந்த மாதிரி நிறைய வெடிப்பாங்க. இந்த பட்டாசு வெடிக்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும். நாங்க அதை ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். அப்படிதான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சாமி வந்து அந்த தெப்பல்ல ஏத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி தெப்பல்ல ஏறினதுமே குளத்துல வந்து எல்லாரும் விளக்கு விட ஆரம்பிச்சிட்டாங்க. சாமி தெப்பல் வர ஏறி சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. 3 தடவை சுத்தி வரும் சாமி. இந்த மாதிரி உங்க ஊர்ல ஏதாவது ஸ்பெஷல் திருவிழா இருக்கான்னு சொல்லுங்க. குளத்தை சுத்தி பாருங்க, விளக்கு விட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அழகா இருந்தது தூரத்துல இருந்து பார்க்க. இந்த திருவிழா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி திருவிழாக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்கணும், அதுக்காக தான் திருவிழாக்கு வர ஆளான்னு சொல்லுங்க. நான் இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குறேன். பாய்.